ஓகேம்மா, இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம பார்த்த அந்த எபிசோட் நம்பர் 1 வி டாக்ட் அபவுட் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசணும். அதாவது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் என்ன, அதுக்கு கீழே வந்து என்வாயன்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், இந்த 3 செக்ஷன், இந்த 3 பர்ஸ்பெக்டிவ் வழியாக நம்ம இந்த சஸ்டெயினபிலிட்டி எப்படி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் we have seen a lot of things. நான் அதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த BRSR அப்படிங்கிறத தாண்டி அதோடு சேர்த்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ரிப்போர்ட்டிங் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டிங் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். சரியா? இந்த இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அதில் வந்து 6 கேபிட்டல்ஸ் இருக்குது. கேபிட்டல் நம்பர் 1 ஃபினான்ஷியல் கேபிட்டல். அதாவது நீங்கள் பணமாக எடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் கேபிட்டல். அது வந்து உங்களுக்கு ஷேர் கேபிட்டலாக இருக்கலாம், டெட்டாக இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம், கிராண்டாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஓகேவா? இது வந்து யூ கால் இட் ஆஸ் யோர் ஃபினான்ஷியல் கேபிட்டல். ரெண்டாவது, வாட் இஸ் மேனுஃபேக்சர் கேபிட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சீன் ஆஸ் ஹியூமன் கிரியேட்டட் ஒரு ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஜப்பான்லேருந்து ஒரு மெஷினரி இம்போர்ட் பண்ணுறீங்க, அதை வச்சு தான் உங்களோட மெயினான ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் மேனுஃபேக்சர்ட் கேபிட்டல். ஓகேவா? ஸோ number 1 is financial capital, number 2 is manufactured capital, and number 3 they talk about natural capital, where you take the resources which is naturally available. அதாவது ஒரு சன்லைட்டாக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், சாயிலாக இருக்கலாம், எக்கோசிஸ்டம், வாட்டர், லேண்ட், மினரல், ஃபாரஸ்ட், பயோடைவர்சிட்டி, ஓகே, எக்கோசிஸ்டம், ஹெல்த், இது எல்லாமே. ஓகே, ஸோ நேச்சுரல் கேபிட்டல்லாம் இது. அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் இல்லாமல், லேபரர்ஸ் இல்லாமல், இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ ஹியூமன் கேபிட்டல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஒரு பிஸ்னஸை நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ஹியூமன் பீயிங்ஸை நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணுறோம், அவங்கள நம்ம எந்த அளவுக்கு வந்து பத்திரமா பார்த்துக்கணும், அவங்களுக்கான வந்து பே பேரிட்டி, அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெண்டர் பேரிட்டி, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொடுக்கணும், அவங்களோட ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம இருக்கணும், எம்ப்ளாயீஸோட வெல்பீயிங்கை நம்ம பார்த்துக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால வி ஆல்சோ டாக் அபவுட் ஹியூமன் கேபிட்டலை பற்றி நம்ம பேசுவோம். ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னும் போது பீப்புளோட ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் டு இன்னோவேட், இது எல்லாத்த பற்றியுமே. ஓகேவா? லாயல்ட்டிஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த ப்ராசஸஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது எல்லாத்த பற்றி பேசும்போது we talk about human capital. அதுக்கப்புறம் we also talk about social capital. social capital அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கோம், அந்த சொசைட்டியோட நார்ம்ஸ், அவங்களோட கல்ச்சர், ஓகே, அவங்களோட வந்து கம்யூனிட்டி ஃபீலிங், அதுக்கப்புறம் அவங்களோட பேசிக் ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஒரு அவங்களோட பேசிக்கான ஒரு, இப்போ ஜாப்பனீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த டைமுக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வீக்குக்கு இவ்வளோ தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய வந்து அந்த மாதிரி ப்ரோட்டோகால் இருக்கும் யூஎஸ்ஏல. ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. த மோர் யூ ஒர்க் த மோர் யூ வில் பி ரிவார்டுங்கிற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜாப்பனீஸோட கல்ச்சரை பார்த்தீங்கன்னா தே ஒர்க் அண்ட் கீப் ஒர்க்கிங். தே ஃபீல் வெரி பேட் தட் நீங்கள் ஒர்க்கே முடிச்சுட்டு ஒர்க் டைமே முடிச்சா கூட தானாக நம்ம எழுந்து ஃபஸ்ட்டு, இப்போது யூஎஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈவினிங் அந்த ஒர்க் டைம் முடிச்ச உடனே கடன்னு அவங்க கிளம்பி போயிடுவாங்களாம். ஆனால் ஜப்பானில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock 6 o'clock ஆஃபீஸ் டைம் முடியுது அப்படின்னா கூட யாருமே ஃபஸ்ட்டு எழுந்து கிளம்ப மாட்டாங்களா. பிகாஸ் ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு எழுந்துட்டா நமக்கே வந்து ஒரு கில்ட் கான்ஷியஸ் ஆகிடுமா. ஏன்னா வந்து வி ஹாவ் டு ஒர்க்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கல்ச்சர்லேயே அவங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜாப்பனீஸ் விசஸ் யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் ஷாக் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து சொசைட்டல் நார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களோட அந்த கம்யூனிட்டி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொசைட்டல் நார்ம்ஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் யூனோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கஸ்டமரி ப்ராக்டிசஸ், இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சோஷியல் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், காமனான வேல்யூஸ், பிஹேவியர், கீ ரிலேஷன்ஷிப்ஸு, ட்ரஸ்ட்டு, லாயல்ட்டி, ஓகேவா? அதே மாதிரி ரீசெண்டாக வந்து ஒன் ஆஃப் த வீடியோஸ் ஐ சா யூடியூப்பில் தான் என்னென்னா, ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து ஹி கோஸ் டு ஸ்டார்பக்ஸ். ஓகே, இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. யூஎஸ்ஏல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டார்பக்ஸோட அந்த கெஃபேயில் உட்காந்துட்டு அவர் அழகாக காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கே லேப்டாப்பை வச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு ஒரு 2 hours அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த லேப்டாப்பை வச்சுட்டு ஸ்டார்பக்ஸ் விட்டு வெளியில் வந்துட்டு ஹி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ 2 hours வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அந்த இடத்துல நடக்குது. அங்கே லேப்டாப்பை வேறு யாராவது திருடிட்டு போகிறாங்களா, ஆளே இல்லாத ஒரு லேப்டாப்பை பார்க்கும்போது யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். லிட்ரலி ஒரு 2-3 hours கழிச்சோ இல்லை ஃபியூ hours கழிச்சோ அவர் போயிட்டு அங்கே பார்க்குறாரு, அவர் வச்ச லேப்டாப், ஆப்பிள் லேப்டாப் வச்ச இடத்துல அப்படியே இருந்தது.
ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் social behavior of people which helps you so much in your production or in your business process. இப்போ இதுவே நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனை நீங்கள் ஒரு மொசம்பிக்கில் போய் பண்ண முடியுமா, ஒரு கொலம்பியாவில் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே வந்து அவ்வளோ இன்இக்வாலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த பே டிஸ்பாரிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி இருக்கும். இன்இக்வாலிட்டி இந்த சென்ஸ் எப்படின்னா வந்து புவருக்கும் ரிச்சுக்கும் பெரிய அளவில் இடைவெளி இருக்கும், நிறைய பேருக்கு வேலையே இருக்காது, நிறைய பீப்புள் ஹோம்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாகவே கண்ட்ரியோட சோஷியல் நேச்சர் ஒரு அவங்களோட வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால், அதாவது நீங்கள் கையில் ஃபோன் வச்சு நடந்துகிட்டே இருக்கும்போது கூட பிடுங்கிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் எல்லாம் வேர்ல்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த கண்ட்ரியில் வந்து ஈவினிங் 6 மணி 7 மணி ஆனாலும் வீட்டுக்கே கிளம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு ஆப்பிள் லேப்டாப் அங்கே வச்சுட்டு நான் வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் கழிச்சு வந்தாலும் அந்த லேப்டாப் அங்கேயே இருக்குது, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. இன்னொரு இடத்துல வந்து நான் கையில் ஃபோன் வச்சு நடந்துட்டு இருக்கேன், டக்குன்னு அதை பிடுங்கிட்டு போகிற ஒரு பிக் பாக்கெட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி. இப்படி எல்லா கண்ட்ரியுமே இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் மக்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் கிடையாது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சு எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் யாரும் திருட போகிறது இல்லை. ஸோ அந்த சூழ்நிலை வந்து மக்கள் அந்த மாதிரியான சில விஷயங்களை செய்ய வைக்குது. ஸோ யூஎஸில் இருக்க பீப்புள் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனால் கூட ஒரு லேப்டாப் எடுக்கல. இந்தியாவில் வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபோனை வச்சுட்டு வந்தீங்கன்னா எடுக்காமல் இருக்காங்க. பட் ஒரு மொசம்பிக்லேயோ ஒரு மாலாவிலேயோ இல்லை கென்யாலேயோ இல்லை வந்து கொலம்பியாலேயோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டு வந்தீங்கன்னா அது காண போய்டும், அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக வந்து இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சுது. இதில் எதுவுமே வந்து 100% இப்படி தான் இருக்குன்றது இல்லை. ப்ராபப்ளி வந்து ஹோம்லெஸ் பீப்புள் யூஎஸ்ஏலையும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் லேப்டாப் வச்சு எடுத்துகிட்டு போக தான் செய்வாங்க. ஓகே, ஸோ மொசம்பிக்லேயே கூட சேஃபஸ்ட் பிளேசஸ் இருக்கலாம். பட் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் மெஜாரிட்டி அதிகமாக பிக் பாக்கெட்ஸ் இருக்கும், அதிகமாக வந்து உங்களோடதை வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே சேஃப்டி இருக்காது. ஸோ சேஃப்டி வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் நிறைய இருக்குது. சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சில கண்ட்ரீஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சோஷியல் கேபிட்டல் தானே. ஸோ நீங்கள் வந்து சேஃப்டி இருக்குன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியில் போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சொசைட்டல் பிஹேவியர் ஆஃப் பீப்புள் அதுவே வந்து ரொம்ப ஜென்ரலி ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸில் வந்து அவங்க ஃபேக்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேபிட்டல் தட் யூர் யூசிங். ஸோ இப்போ யூஎஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஜப்பானில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஜப்பானில் இருக்க பீப்புளோட கல்ச்சர், அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ், ஓகே, அவங்க திருடவே மாட்டாங்க, எந்த பொருள் எங்கே இருந்தாலும் அப்படியே இருக்கும், அதை கொண்டு வந்து திருப்பி கொடுப்பாங்க. சி ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீங் யூஸ்ட் ஃபார் யோர் பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபேக்டர் பண்ணி இதெல்லாம் கேபிட்டலாக யூஸ் பண்ணி தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு இடத்துல பணத்தை மட்டும் போட்டால் பிஸ்னஸ் நல்லா நடந்துருமானா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கல்ச்சர், அவங்களோட ஒர்க் கல்ச்சர், அவங்களோட ஒர்க் எத்திக்ஸு, அந்த கண்ட்ரியோட ஜென்ரல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜென்ரலான கல்ச்சர் என்ன, கஸ்டமரி ப்ராக்டிசஸ் என்ன, அவங்களுக்குள்ள இந்த ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டி எப்படி பில்ட் ஆகுது, அதே மாதிரி வந்து சோஷியலி பீப்புள் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, ஓகே, இன் அ வெரி எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் இன்டெகிரேட்டட் கேபிட்டல் அப்படி சொல்கிறாங்க, அண்டர் த ஹெட்டிங் கால்ட் அஸ் சோஷியல் கேபிட்டல். அண்ட் வி ஆல்சோ டாக் அபவுட் இன்டெலெக்சுவல் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்விடியா கம்பெனி ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், எல்லாமே எங்கே இருக்குது? யூஎஸில் தான் இருக்குது. ஏன் மற்ற எந்த கண்ட்ரீஸ்லையும் இல்லை? பிகாஸ் அது வந்து இன்டெலெக்சுவல் ஹப். அது இன்டெலெக்சுவல் ஹப் அப்படிங்கிறதுனால தான் யூஎஸ் அப்படிங்கிற அந்த கண்ட்ரி வந்து இன்றைக்கி அவ்வளோ டாப் பர்ஃபார்மராக இருக்காங்க ஜிடிபியில். ஸோ இந்தியா வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக உழைச்சாலும் நம்மளால் ஏன் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி இந்த சென்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் சிப்பு ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளால் ஏன் ஒரு தைவான் அளவுக்கோ இல்லை யூஎஸ் அளவுக்கோ நம்மளால் வர முடியல அப்படின்னு கேட்கும்போது ப்ராபப்ளி அந்த இன்டெலெக்சுவல் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து யூஎஸில் தைவானில் அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோடையும் சைனாவோடையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓகே, இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது தைவான் ஹேஸ் அ வெரி 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 ப்ரொக்ரெசிவான இன்டெலெக்சுவல் கேபிட்டல் ஃபார் செமிகண்டக்டர் சிப் ப்ரொடக்ஷன். ஓகே, அதே மாதிரி என்விடியா, கூகுள் இந்த மாதிரியான சிலிகான் வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலிகான் வேலி யூஎஸில் இருக்குன்னா ஸோ அங்கே வந்து இன்டெலெக்சுவல் கேபிட்டல் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறதை விட ரொம்ப ஈஸியாக யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் யூஎஸில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை ப்ரொபெல் பண்ணுறதும் அதை நடத்துகிறதும் அதை வந்து டு ரன் அ ஸ்டார்ட் அப் இன் யூஎஸ்ஏ இஸ் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லின்றதை விட இட் இஸ் மோர்
டீரெகுலேட்டட். அது வந்து ஈஸியாக உங்களால் அவங்க வந்து என்ன பண்ண முடியுதுன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஆனால் இந்தியாவில் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்லியாக இல்லாததுனால தான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதா நிறைய பேர் இன்டர்வியூஸில், கோபிநாத்தோட இன்டர்வியூஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீயா நானா கோபிநாத் வந்து இப்போ நிறைய பாட்காஸ்ட்லாம் நடத்துகிறார் இல்லையா, அந்த பாட்காஸ்ட்டில் நிறைய பேர் இந்தியன் பார்ன் ஆண்டர்பிரினர்ஸ் ஏன் யூஎஸில் போய் நீங்கள் ஏன் வந்து வை டு யூ ஹேவ் யுவர் ஹெட் ஆஃபீஸ் இன் யூஎஸ்ஏ கலிஃபோர்னியா, இல்லை அந்த சிலிகான் வேலியில் போய் நீங்கள் எதுக்கு யூ ஹேவ் த ஹெட் ஆஃபீஸ், வை டோன்ட் யூ ஒர்க் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கார்டு, விசா கார்டெலாம் இருக்கு இல்லையா, அந்த விசா கார்டு, கிரெடிட் கார்டில் அவர் சொன்னார் இப்போ அது வந்து டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி. அப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா வி ஹேட் அ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படி சொன்னார். அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன தான் அப்படி உங்களுக்கு அப்படின்னும் போது அவர் அழகாக வந்து ஒரே நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். அந்த இன்ஸ்டன்ஸ் தான் வந்து எங்களுக்கு மெயின் ரீசன் நாங்கள் மைக்ரேட் ஆகிட்டோம் யூஎஸ்க்கு ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்டு. இந்தியாவில் வந்து இனிமேல் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியாதுன்னு. அது என்ன ரீசன் அப்படின்னா யூஎஸில் வந்து கிரெடிட் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி, எங்ககிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு தடவை ஒரு ரெண்டல் ஃபீ பே பண்ணுவாங்க. நாங்கள் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேரை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ யூஎஸில் எப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டை வச்சு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தானாகவே அதை டீசப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்குமே அந்த கஸ்டமர் வந்து மந்த்லி அவங்களோட கிரெடிட் கார்ட்லேருந்து அமௌண்ட் எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அவங்க அக்கௌண்ட்லேருந்து. ஸோ ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து ஜாயின் பண்ணும்போது எங்ககிட்ட பே பண்ணிவிட்டு அவங்க கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாலே அவங்களாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். பல்க் பேமெண்ட் அதுவும் ஓகேவா, ஏன்னா அவங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எங்களோட கேட்டலாக்லேருந்து. ஆனால் இந்தியாவில் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பல்கான அமௌண்ட்டை வந்து எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக் கிரெடிட் அப்படிங்கிறத அலோவ் பண்ணலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 1000 கஸ்டமர்ஸ் கிரெடிட் கார்டில் தான் பே பண்ணுவாங்க. ஓகே, அந்த கிரெடிட் கார்டு வந்து ஒன்ஸ் ஒரு தடவை தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். செகண்ட் டைம் திருப்ப வந்து நான் வந்து 1000 கஸ்டமர்ஸ்க்கும் மாதம் அவங்க கிட்ட போய் கேட்டு பணம் வாங்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு வந்து நடைமுறை சிக்கலை கொடுக்கும். இதுவே வந்து நாங்கள் இதே கம்பெனியை இதே ஆப்ரேஷன்ஸை நான் ஹெட் ஆஃபீஸ் வந்து யூஎஸில் வச்சு செஞ்சேன் அப்படின்னா அங்கே இந்த கிரெடிட் கார்டுக்கு தெர் இஸ் நோ ரெகுலேஷன்ஸ் அட் ஆல். அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்ஸ் ஒரு தடவை வந்து நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டாக உங்கள் கஸ்டமர் கிட்ட சொல்லிடுங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கிரெடிட் கார்டை வாங்கி இன்னும் உங்களுக்கு பேமெண்ட் அவங்க பண்ணும்போது நீங்கள் சொல்லிவிடுங்க until you unsubscribe இந்த பணம் வந்து எவ்ரி மந்த் வரும், would you like to sign it for it அப்படின்னும் போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க கிட்ட சைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்ரி மந்த் அவங்க கிட்ட போய் ரிமைண்டர் அனுப்பி அவங்க அங்கே ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் பணம் கிரெடிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லா மாதமுமே கிரெடிட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு இன்டெலெக்சுவல் கேபிட்டல் தானே, இது ஒரு சொசைட்டல் நார்ம் தானே. அப்போது ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த ஒரு என்வாயன்மெண்ட் வந்து இந்தியாவில் இன்னும் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அதனால தான் நாங்கள் யூஎஸ் போனோம். பட் டுடே அது வந்து அவங்க கொஞ்சமாக இந்த சினாரியோவை மாற்றிக்கிட்டு இருக்கலாம். பட் ஸ்டில் இந்தியாவை விட யூஎஸ் வந்து இட்ஸ் வே அஹெட் இன் மோர் சினாரியோஸ். ஸோ தட் அதனால வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டார்ட் அப்பை யூஎஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்றோம். அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்டெலெக்சுவல் கேபிட்டலும் பயங்கரமாக இருக்குது. அப்போ பயங்கரமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிவுள்ள அப்படி இல்லைனா பயங்கரமான மூளையுள்ள இல்லை பேட்டன்ட் ரைட் காப்பி ரைட்லாம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல தான் இன்டெலெக்சுவல் கேபிட்டல் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை வச்சு யோசிச்சு பாருங்களேன், ஒரு 6 கேபிட்டல் நம்ம படிக்கிறோம். ஃபினான்ஷியல் கேபிட்டல் பணம் எங்கே வேணாலும் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. பணத்தை தவிர மேனுஃபேக்சர்ட் கேபிட்டல் எங்கே கிடைக்கும், எந்த கண்ட்ரியில் அதிக அளவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கோ அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் கேபிட்டல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் செக்டராக இருக்கும் பொழுது அங்கேருந்து உங்களுக்கு பெரிய பெரிய மெஷின் அண்ட் எக்யூப்மெண்ட் கிடைக்கும். ஸோ எந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் கேபிட்டல் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது என்னது, நேச்சுரல் கேபிட்டல். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து லேண்டு, மினரல், ஃபாரஸ்ட், பயோடைவர்சிட்டி இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து ஏர்செல் இருக்குல்ல, முன்னாடி ஏர்செல் ஒரு கம்பெனி, இப்போ இப்படி ஏர்டெல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஏர்செல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரா, நிறைய ஐலாண்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இப்போ எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஃப்யூச்சரில் நான் வந்து பாம் ஆயில், PALM பாம் ஆயிலுடைய டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு பெரிய கிங்காக உட்காரணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஈக்வட்டார் எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அந்த ஈக்வட்டார் பாஸ் ஆகிற இடம் எல்லாத்துலேயுமே நான் வந்து லேண்டு வாங்கி போட்டிருக்கேன். ஸோ அந்த ஈக்வட்டார் எந்தெந்த கண்ட்ரி வழியாக, இப்போ பப்பா நியூகினின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே வந்து நான் 2000 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஷீசெல்ஸ் பக்கத்தில் நான் வந்து ஐலாண்டு வாங்கி போட்டிருக்கேன். 2 ஐலாண்டு எங்களுக்கு தான் ஃபுல்லாகவே. இந்த எல்லா இடத்துலையும் நான் பாம் ஆயில் வந்து தட் இஸ் பாம் ட்ரீஸை வளர்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு பாயிண்ட் இன் ஃபியூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாம் ஆயில் டிஸ்ட்ரிபியூஷனில் நான் கிங் ஆகணும். அதுதான் என்னோட
ஐடியாலஜி அப்படி அவர் சொல்கிறார். அது இவ்வளோ அழகான ஒரு விஷயம், பிகாஸ் நேச்சுரல் கேபிட்டல். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பாம் ஆயில் டிஸ்ட்ரிபியூஷனில் சுப்பீரியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஎஸ்க்கெல்லாம் போக முடியாது, ஓகேவா? நீங்கள் ஆஸ்திரேலியா போக முடியாது, நீங்கள் நார்த் போலார் ரீஜனுக்கு போக முடியாது, சவுத் போலார் ரீஜனுக்கு போக முடியாது. நீங்கள் ஈக்வட்டார் ஜோன் எங்கே போதும் அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சா தான் உங்களுக்கு பாம் ஆயில், தட் இஸ் பாம் ட்ரீஸை வந்து உங்களால் அதிகமாக என்ன பண்ண முடியும்னா வளர்க்க முடியும். ஸோ நேச்சுரல் கேபிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு த பிஸ்னஸ் தட் யூ ஆர் ட்ரேடிங். இப்போ நீங்கள் கொக்கோ பழங்கள்லேருந்து எடுத்து கொக்கோ ஒரு கொக்கோ பவுடர் தயாரிக்கிற பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்ரிக்காவில் நிறைய வந்து நேச்சுரல் கேபிட்டல் அங்கே தான் கிடைக்குது உங்களுக்கு, ஓகேவா? உங்களோட ரா மெட்டீரியல் அங்கே தான் கிடைக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல். இப்போ ஏன் பங்களாதேஷில் அதிகப்படியான கார்மெண்ட், அதாவது எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் செக்ஷன், GARMENT, கார்மெண்ட் அப்பேரல், இது வந்து ஏன் அதிகமாக பங்களாதேஷ்லேயும் இந்தோனேஷியாலையும் இந்தியாலையும் ஏன் அதிகப்படியான மேட் இன் இந்தியா, மேட் இன் பங்களாதேஷ் இதெல்லாம் ஏன் அதிகமாக வந்து காட்டன் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஏன் இது நிறைய இருக்குன்னா, ஏன்னா இங்கே ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் சீப் லேபர் அதிகமாக இருக்குது. இப்போ திருப்பூர் மாதிரி அது மாதிரி வந்து பங்களாதேஷ்லேயும் வந்து உங்களுக்கு சீப் லேபரர்ஸ் அதிகமாக கிடைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபிலிப்பைன்ஸில் அதிகமாக கிடைக்கிறாங்க, வியட்நாமில் அதிகமாக கிடைக்கிறாங்க. அதனால தான் மேட் இன் வியட்நாம், மேட் இன் இந்தியா, மேட் இன் ஃபிலிப்பைன்ஸ், மேட் இன் பங்களாதேஷ் அப்படின்னு நீங்கள் போடுற நார்மலான டிஷர்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் ஹியூமன் கேபிட்டல். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகணும். ஒரு பாம் ஆயில் ஃபியூச்சர் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஈக்குவட்டார் ஜோன் எங்கெங்கெல்லாம் போதும் பப்பா நியூகினி அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகணும், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு கொக்கோ பழங்கள் அப்படி இல்லைனா வந்து சாக்லேட் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இறங்கணும்னா நீங்கள் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஆர், இப்போ நீங்கள் காஃபி அப்படி அந்த ரேஞ்சில் போனோம்னா நீங்கள் பிரேசில். ஸோ எந்த இடத்துல உங்கள் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அதை நோக்கி தானே போக முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் அப்படிங்கிறது வெறும் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மட்டும் இல்லை, இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் சோஷியல் கேபிட்டல், இன்டெலெக்சுவல் கேபிட்டல், ஓகே, இன்டெலெக்சுவல் R&D, இன்னோவேஷன், ஹியூமன் ரிசோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப், ஓகே, இது எல்லாமே வந்து தே டாக்கிங் அபவுட். ஸோ இன்டெலெக்சுவல் ரிலேஷன்ஷிப், சோஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், நேச்சுரல் கேபிட்டல், மேனுஃபேக்சர் கேபிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் கேபிட்டல். ஓகே, சூப்பர்ல. ஸோ இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கில் நம்ம 6 கேபிட்டலோட ஹெட்டிங்கில் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். என்னென்னது? ஃபினான்ஷியல் கேபிட்டல், மேனுஃபேக்சர் கேபிட்டல், நேச்சுரல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், சோஷியல் கேபிட்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேபிட்டல். ஐ ஹோப் இதோட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கணும். தேர்ட் எபிசோடில் ஐம் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் BRSR ரிப்போர்ட்டிங். அதில் இருக்க 9 பிரின்சிபல்ஸ், அது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.